ஹலோ. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு லைட்னிங் காமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் இருந்துட்டு நம்மளுடைய ஆர்குக்கு வந்து புஷ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணியிருந்தது. இப்போ இதுல வந்து 3 ஃபைல் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு நமக்கு. HTML, JS அண்ட் metadata ஃபைல் 3 மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கு. இதுல வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நான் இன்னொரு சொல்லிடுறேன். HTML ஃபைல்ல வந்துட்டு நீங்க UI ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் பண்றது, ஸோ JS ஃபைல் கம்யூனிகேட் பண்ற, HTML இருந்து கம்யூனிகேட் பண்றது, அதுக்கப்புறம் அபெக்ஸ் கிளாஸ் கால் பண்றது, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இதை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது metadata ஃபைல். இந்த metadata ஃபைல் எதுக்குன்னா நீங்க எந்த இடத்துல வந்துட்டு இந்த காமெண்ட் வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டார்கெட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணோம். ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த metadata ஃபைல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை தவிர நீங்க புதுசா ஒரு ஃபைல் காமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CSS ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும், இல்லை SVG ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும், இல்லை இன்னொரு JS ஃபைல் கிரியேட் பண்ணாலுமே நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இப்போதைக்கு ஒரு CSS ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு இந்த ஃபோல்டர்ல வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த நியூ ஃபைல் கொடுங்க. இந்த ஃபைல் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நான் என்ன பண்ணுவேன்னா அதே நேம்ல ஹலோ வேர்ல்ட் LWC ஓகே .css அவ்வளவுதான். இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு CSS ஃபைல் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணா நம்ம இந்த இடத்துல CSS ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SVG ஃபைல் கிரியேட் பண்ணாலும் நியூ ஃபைல். ஓகே. ஹலோ வேர்ல்ட் LWC .svg இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கனாலும் SVG ஃபைல் இமேஜ் ஃபைல் ஸ்டோர் பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம இமேஜ் ஃபைல் ஏதாவது இந்த டேக்ஸ் கொடுக்கணும், நீங்க வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு JS ஃபைல், இன்னொரு JS ஃபைலே கிரியேட் பண்ணாலும் நீங்க மல்டிபிள் JS ஃபைல் வந்து இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் வேணும்னா, தேவைப்பட்டா. அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி நியூ ஃபைல்ல போயிட்டு ஹலோ வேர்ல்ட் LWC JS ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் .js. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு LWC.js.1.js சொல்லிட்டு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா HTML ஃபைல நீங்க புதுசா வேணாலும் நீங்க என்ன ஃபைல் வேணாலும் இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ல்டு HTML இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் .html இதை கொடுக்கணும் நீங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அந்த புதுசா கிரியேட் பண்ண 2 ஃபைலுமே உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஹலோ வேர்ல்டு LWC கிரியேட் ஆயிடுச்சு, ஹலோ வேர்ல்டு HTML LWC கிரியேட் ஆயிடுச்சு. இது ஏன்னா இந்த மாதிரி ஏன் இந்த இடத்துல எரர் அடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணா டெம்ப்ளேட் டேக் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ டெம்ப்ளேட் இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் அடிக்காது. ஸோ இதே மாதிரி தான் SVG யூஸ் பண்ணாலும் இந்த எரர் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. பட் இந்த மாதிரிலாம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் இப்போ நான் என்ன பண்றேன்னா டெலீட் பண்ணிடுறேன். இதையும் வந்து நான் என்ன நீங்க வேணா டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்படும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு ஃபைல் என்னது CSS ஃபைல் கிரியேட் பண்ணிருந்தேன். ஸோ CSS ஃபைல் வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு இன்னொரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.